So this is day 2 evening in Kanyakumari. So function வீட்டு ராணிகள் எல்லாருக்குமே அவுட்ஃபிட் வாங்க கிளம்பிட்டோம். பிகாஸ் ஃபங்க்ஷன்னாலே அவுட்ஃபிட் தானே, அதுவும் இந்த கேர்ள்ஸை பிடிக்கவே முடியாது. சர்ச் வந்து பக்கத்துல இருக்கனால எப்பயுமே அந்த சர்ச் சவுண்ட் கேட்டே இருக்கும், நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சர்ச்சஸ் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த லிஸ்ட்ல இந்த சர்ச் ஒன்று செயின்ட் அலெக்ஸ் சர்ச் கொட்டில்பாடு. புனிதர்கள் எல்லாரும் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோம் நாட்டில் செயின்ட் அலெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு வெல்தி ஃபேமிலியில இருந்திருக்காரு. ஜீசஸ் கிரைஸ்ட் மேல இருக்க பற்றுனால அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ண கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாராம். அது மட்டும் இல்லாம ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு வாழ்ந்திருக்காரு. கடவுளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அதனால அவர் மேன் ஆஃப் காட், கடவுளின் மனிதர் அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச் இது. கொட்டில்பாடு போனீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அப்படியே நாங்க டெய்லர் ஷாப் வந்துட்டோம். கேர்ள்ஸ் கூட வந்த பாய்ஸ் எல்லாம் பாவம் தான். அந்த ஒயிட் ட்ரெஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாப்பாக்கு ஸ்டிச் பண்ணாங்க, சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் என் பாப்பாவும் அவளோட ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டா. எங்க எல்லாருக்குமே எங்க நாத்தனார் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவுட்ஃபிட் செக், ஃபிட் செக் எல்லாம் முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் பாப்பாக்கு இன்னும் 2 அவுட்ஃபிட்ஸ் வந்து ரெடி பண்ணிருந்தாங்க. அந்த ப்ளூ ட்ரெஸ் சூப்பரா இருந்தது. ஆனா இவங்க எல்லாம் மேய்க்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இது என் ஹஸ்பண்டோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட் தான் செம்ம ஜாலியா இருக்கும். அது எல்லாரும் வீட்லயும் அப்படிதான், பேசிக்கிட்டே சாப்பிடுறது, மறந்து போன கதையெல்லாம் திரும்ப பேசுறது ஜாலியா இருந்தது. ஆனா அந்த இடியாப்பத்துக்கு இந்த சிக்கன் கறி, பீஃப் கறி எல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுங்க. அங்க எல்லாருக்கும் ஃபேவரட் ஃபுட் அதான் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபங்க்ஷன் மோட் தான். எங்கடே சூப்பரா முடிஞ்சது.